அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டான். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படி எல்லாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவே இல்லை, நம்மை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. யோசேப்போடு கூட யாரும் இல்லை, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பு இப்படி நினைத்திருக்கக்கூடும், என் தகப்பன் என்னோடு கூட இருப்பார், என் தாய் என்னோடு கூட இருப்பாள், என் சகோதரர்கள் என்னோடு கூட இருப்பார்கள். இப்படியெல்லாம் அவன் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் அவன் பிறந்து சில ஆண்டுகளிலே அவன் தாய் அவனோடு இல்லை. தகப்பனாவது கூட இருப்பான் என்றால் ஒரு காலம் தகப்பனையும் விட்டு போகிற ஒரு காலம், தகப்பனும் அவனோடு கூட இல்லை. சகோதரர்கள் நம் பட்சத்தில் இருப்பார்கள், சகோதரர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் என்று நினைத்தவனுக்கு அதிலேயும் ஏமாற்றம். சகோதரர்களும் அவனோடு கூட இல்லை. அவன் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கும்போதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தேங்க்யூ ஜீசஸ். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே, உம் நாமம் சொல்லி
ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெலனே மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆழ்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் உயர்த்தி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். உம் நாமம் உயர்த்தி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் எங்கள் அருள்நாதர் சமூகத்திலே. ஆமென் ஹல்லேலூயா. பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. நன்றி பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானனுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். ஆமென். இருந்தார், இருக்கிறார், இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வீட்டிலே எவ்வளவு அன்பை பெற வேண்டுமோ அவ்வளவு அன்பையும் பெற்றவன் இந்த யோசேப்பு. தகப்பனுடைய மொத்த அன்பையும் தாயினுடைய மொத்த அன்பையும் பெற்றவன் இந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு வளரும்போது தனிமையாய் வளரவில்லை, ஒரு படையே அவனை சூழ்ந்திருக்க வளர்ந்தார். அவனுக்கு சகோதரர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 10 பேர் இருந்தாங்க. அண்ணன்மார் அவ்வளவு பேர் அவனுக்கு.
தகப்பன் கூட இருந்தான், தாய் கூட இருந்தான், சகோதரர்கள் எல்லாரும் கூட இருந்தார்கள். ஆனால் வளர 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 சகோதரர்கள் பட்சமாய் பேச வேண்டியவர்கள் எல்லாம் பக்கமாய் விலகி போனார்கள். அவன் கூட யாரும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது அவனிடத்தில் பட்சமாய் பேசி அவனை அழைத்து கொண்டு வந்து தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் அவனை தள்ளினார்கள். நான் உன்னை குழியில் தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடல. அப்படின்னா யோசேப்பு சுதாரிச்சிருப்பான், என்னைய குழியில் தள்ள போகிறான் அப்படின்னு. சகோதரர்கள் என்ன செய்தார்களாம்? பட்சமாய் பேசினார்களாம். பட்சமாய் பேசினார்களாம். அந்த பேச்சை நம்பி வந்தவனுக்கு காத்திருந்தது ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு குழி. அந்த ஒரு நிமிஷத்திலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தகர்ந்து போன ஒரு சூழ்நிலை. அவனை குறித்த தரிசனங்கள் பெரிதாயிருந்தது, அவனை குறித்த திட்டங்கள் பெரிதாயிருந்தது, அவனை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தங்கள் பெரிதாயிருந்தது. இந்த காலை நேரத்திலே உங்களை குறித்த தேவ திட்டம் பெரிதாயிருந்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் பெரிதாயிருக்கும். யோனாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது யோனா மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்துச்சு. என்ன தேவ திட்டம்? அவனை கொண்டு ஒரு பட்டணமே கிறிஸ்துவுக்கு நேராய் திருப்பப்படுகிற ஒரு பெரிய தேவ திட்டம். அந்த பெரிய தேவ திட்டம் அவன் மேலே இருந்ததுனால அவன் சந்தித்த எல்லாமே பெருசாக இருந்துச்சு. ஒன்று பெரிய காற்று, பெரிய காற்று, பெரும் காற்று. ரெண்டாவது பெரிய கொந்தளிப்பு, பெரிய கொந்தளிப்பு. மூணாவது பெரிய இழப்பு. நாலாவது பெரிய மீன். வாழ்க்கையில் சந்தித்தது எல்லாமே பெரியது. ஏன்னா அவன் மேலே இருக்கிற திட்டம் பெரியது. பக்கத்தில் கைப்பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு ரொம்ப பெருசாக வேதனைப்படுறீங்களா? ரொம்ப பெருசாக பிரச்சனை வருதா? பெரிய காற்றுகள் வருதா? பெரிய கொந்தளிப்பு வருதா? ஆமாம், அப்படின்னா உங்கள் மேலே பெரிய திட்டம் இருக்கு. சொன்னீங்களா? நம்புகிறேன். ஆமாம். அப்போ யோசேப்பை குறித்த திட்டம் பெரிதாக இருந்தது, வாக்குத்தத்தங்கள் பெரிதாக இருந்தது. ஆனால் அவன் நினைத்திருந்தான், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை அந்த வாக்குத்தத்த எல்லைக்குள் கொண்டு போய் விடுவார்கள், என் தகப்பன் எனக்கு உதவி செய்வான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, என் சகோதரர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற. உன்னை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாது. அதை கர்த்தர் மட்டுமே தான் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்த ஒரு வாக்குத்தத்தம், ஆபிரகாமே உனக்கு ஒரு ஈசாக்கை தருவேன். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தர் மாத்திரமே. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? இடைப்பட்ட காலத்தில், ஆண்டவரே என் சரீரம் செத்து போனது, என் மனைவியினுடைய சரீரமும் செத்து போனது, நானும் வயது சென்றவன் ஆகிவிட்டேன், என் மனைவியும் வயது சென்றவள் ஆகிவிட்டாள், இனி எங்கள் மூலமாய் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடிக்கு எங்கள் வீட்டில் வேலை செய்கிற, சிறு வயது முதல் கொண்டே வேலை செய்கிற இந்த எலியேசர் மூலமாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் என்று ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறான். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யாதீங்க? ஐடியா கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிறான். ஆண்டவரை இவன் மூலமாய். அதன் பிறகு சாராள் ஒரு ஐடியா கொடுக்கிறாள். அந்த ஐடியாவில் விழுந்துட்டான். அந்த ஆண்டவர் சொல்றார், இல்லை, வாக்குத்தத்த எல்லைக்குள் உன்னை கொண்டு போவதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது, அது என்னால் மட்டுமே தான் முடியும். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அப்ப யோசேப்போடு எல்லாரும் இருப்பார்கள் என்று யோசேப்பு நினைத்தான். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தபோது எல்லாரும் அவனை விட்டு போனார்கள்.
யாரும் இல்லாத ஒரு அனாதையைப் போல தனித்து விடப்பட்டவனாய் இருந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு ஒருவேளை எல்லாரும் உன்னை விட்டு போயிருக்கலாம், எல்லாம் உன்னை விட்டு போயிருக்கலாம், நீ தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் பட்சத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய எல்லைகளுக்குள் நிறுத்தாமல் அவர் அமர்ந்திருப்பது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் தேவ பிரசன்னத்தை காத்து கொண்டான். ஆமென். ஹிஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய பிரசன்னம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதை அவன் மாத்திரம் உணரவில்லை, அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனை சுற்றி இருக்கிறவர்களும் உணரும்படி ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வதற்கு என் மூலமாய் ஆண்டவர் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணும்போது என்னை சுற்றி இருக்கிறவர்களும் கண்டுகொள்ளுகிறார்கள், நிச்சயமாய் இவனோடு கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு தேவ பிரசன்னம் கொண்டு வரக்கூடிய 4 ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட யோசேப்பின் சரித்திரத்திலிருந்து சொல்ல அறிந்தவைகள் தான். மீண்டும் ஒரு விசை ஞாபகப்படுத்தி தேவ பிரசன்னத்துக்குள் நாம் நிரம்பி கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் மிக மிக முக்கியமானது. ஆமென். எல்லாம் இருந்தும் தேவ பிரசன்னம் இல்லாவிட்டால், எனக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கிறது, என் குடும்பம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது, என் குடும்பத்தின் பிள்ளைகள் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள், என் சகோதரர்கள் எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள், எல்லாரும் என் பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் நம்ம பட்சத்தில் இருந்தும் கர்த்தர் நம்மோடு கூட இல்லாதிருந்தால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவர்கள் யாரும் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அதன் நிமித்தம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, அதே 39ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். அவனை தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு அவன் எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கும் பட்சத்தில், தேவ பிரசன்னத்தை ஒருவன் இழக்காமல் தேவ பிரசன்னத்துக்குள் 24 மணி நேரமும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, முதலாவது தேவன் அவனுக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு உயர்வை தருகிறார். பிரசன்ஸ் கிவ்ஸ் ப்ரமோஷன். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உயர்வை தருகிறது. அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் தான் யோசேப்பு. எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியாய் இருக்கிற இந்த போத்திபார் அவனை இஸ்மவேலிடத்திலிருந்து வாங்கி கொள்ளுகிறான். அடிமையாக கொண்டு வரப்பட்ட வீட்டிலே யாரையும் தெரியாது. அந்த வீட்டில் ஒருவனும் அவனுக்கு அறிமுகம் இல்லாதவன். யாரெல்லாம் அவனோடு கூட இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அவனோடு கூட இல்லை. மனிதர்களைப் போல வாக்குறுதி கொடுப்பதற்கு சாமர்த்தியம் மிக்கவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். நான் உன்னோடு இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன், கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பேன், ஆமேன், யார் போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், நான் உங்க கூடவே இருப்பேன் சொன்னவர்கள் எல்லாரும் யோசேப்பை விட்டு போனார்கள். இன்னைக்கு யோசேப்பு தனித்து விடப்பட்ட அந்த வீட்டில் இருக்கிறான். அவனோடு கூட இருந்தது தேவ பிரசன்னம் மாத்திரமே. ஒரு மனிதனோடு தேவ பிரசன்னம் இருக்கும்போது அவன் சாதாரண நிலைமையில் என்றைக்கும் இருப்பது கிடையாது. அவனை தேடி உயர்வுகள் தானாய் வரும், அவனை தேடி ப்ரமோஷன்ஸ் தானாய் வரும். இந்த காலை நேரம்
நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவ பிரசன்னத்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காத்து கொண்டால், தேவ பிரசன்னம் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில நிரம்பி வழிந்து கொண்டிருந்தால், தேவன் உங்களோடு கூட இருந்தால், நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. அந்த நிலைமையிலும் உன்னை தேடி சில உயர்வுகளை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. யோசேப்பு உயர்வை தேடி போகவில்லை, ஆனால் உயர்வு யோசேப்பை தேடி வந்தது. காரணம், அவன் தேவ பிரசன்னத்தில் இருந்தார். ஆமென். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் அவன் கூட இருந்துச்சு. 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள முடியுமா? முடியும். வேலை செய்யும் போது தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள முடியும். பயணம் செய்யும் போது தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள முடியும். ஒருவரோடு ஒருவர் பேசும்போது தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய கிச்சனில் வேலை செய்யலாம், நம்ம வெளியில் எந்த காரியங்களில் வேலை செய்யலாம். 24/7 நம்ம தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள முடியும். எதை செய்தாலும் வாயில துதிக்கிற துதி, இருதயம் அவரை நினைத்து கொண்டு இருக்கும்போது, அவரை துதித்து கொண்டு இருக்கும்போது, வேதம் சொல்லுகிற துதியின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். 24 மணி நேரம் உன்னுடைய இருதயத்தில் தவனை துதிக்கிற துதி இருக்குமே, ஆனால் உன் கூட அவர் வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். உன்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். தேவ பிரசன்னம் உனக்கு கூடவே இருக்கும். தேவ பிரசன்னம் இருந்தா உயர்வை நீ தேடி போக வேண்டாம், உன்னை தேடி உயர்வுகள் கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. Promotions will wait for you. உனக்காக சில உயர்வுகள் காத்திருக்கும். ஹல்லேலூயா. சில உயர்வுகள் காத்திருக்கும். இந்த போத்திபாருடைய வீட்டிலே ஏதோ இன்றைக்கு தான் ஆமென் ஒரு அடிமை வந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. யோசேப்பு வருவதற்கு முன்பாக பல அடிமைகள் அவன் வீட்டில் இருந்தார்கள். பல அடிமைகள் இப்படி ஆமென் இஸ்மவேலிடத்திலிருந்து விலைக்கு வாங்கப்பட்டு வந்திருக்க கூடும். யோசேப்பை தவிர்த்து அநேக அடிமைகள் அந்த வீட்டில் இருந்திருக்க கூடும். ஆனால் யாருக்கும் கிடைக்காத அந்த உயர்வு, யாருக்கும் கிடைக்காத அந்த அதிகாரம், யாருக்கும் கிடைக்காத அந்த ஆசீர்வாதம் யோசேப்புக்காகவே காத்திருந்தது. என்றைக்கு என் பிரசன்னத்தை சுமக்கிற ஒருவன் இங்கே வருகிறானோ அவனுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காக, வாலிப தங்கச்சிக்காக, குடும்பங்களுக்காக ஆமென் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது, ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று, தேவ பிரசன்னத்தை விட்டு போகாத, தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. அவன் தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அவனை அதிகாரியாக்கினான். He promoted him. போத்திபார் அவனை என்ன செய்தான்? உயர்த்தினான். எந்த உலகத்திலும் எந்த நடைமுறை வாழ்க்கையிலும் நடக்காத ஒன்று, ஒரு அடிமை உயர்த்தப்படுவது. இந்த உலகத்தினுடைய நியமம் என்ன? ஒரு அடிமை கடைசி வரைக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதே. அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தது. அடிமை கடைசி வரைக்கும் அடிமைதான். நீ ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்றிருந்தாலும் நீ அடிமை பெண்ணாகி ஆகார்தான். ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராள் தான் ஆபிரகாமினுடைய மனைவியாகிய ஆகார் அல்ல. அவள் ஆபிரகாமோடு இணைந்து ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை பெற்றிருந்தாலும் அவளை உலகம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகார், சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார். அப்ப அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அது சரித்திரம் மாறுகிறது. காரணம், இவன் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவன், இவன் தேவனோடு இருக்கிறவன், தேவனும் இவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உங்களோடு கூட தேவன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயர்வுகள் உங்களை தேடி வரும். ஆமென். ஆண்டவர் இல்லைன்னா நீங்கள் நிதானிச்சு பார்த்து, ஆண்டவரே நான் கொஞ்சம் தூரம் போனது போல இருக்குது, உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே திரும்ப வருகிறேன் என்று சொல்வீர்களே, ஆனால் தேவன் மீண்டும் தேவ பிரசன்னத்தை உங்களுக்குள்ள தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று, தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கும் பட்சத்தில் அது எதை கொண்டு வருகிறது? உயர்வை. இட் கிவ்ஸ் ப்ரொமோஷன். பிரசன்ஸ் கிவ்ஸ் ப்ரொமோஷன். ரெண்டாவது அதே 39ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரைக்கும்
வசனங்களை நாம் வாசிக்க வேண்டாம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். சில நாள் சென்ற பின்பு நல்லா கவனிக்கணும். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் தான் இருக்கிறான். அதிகாரி ஆவதற்கு முன்பாகவும் எங்க தான் இருக்கிறான்? போத்திபாருடைய வீட்டில் தான் இருக்கிறான். இந்த வீட்டிற்கெல்லாம் விசாரணைக்காரனாய் ஆவதற்கு முன்பாகவும் எங்க தான் இருக்கிறான்? போத்திபாருடைய வீட்டில் தான் இருக்கிறான். அப்பொழுதெல்லாம் போத்திபாருடைய மனைவியினுடைய கண்கள் யார் மேல படல? யோசேப்பின் மேல படல. நீ அடிமையாய் இருக்கிறது வரைக்கும் சத்துரு உன் மேல கண் போட மாட்டான். நீங்க கஷ்டப்படுறது வரைக்கும் சத்துருடைய கண்கள் உங்க பக்கம் திரும்பாது. நீங்க வேதனைப்படுறது வரைக்கும் சத்துருடைய கண்கள் உங்க பக்கம் திரும்பாது. நீங்க அடிமையா இருக்கிறது வரைக்கும் சத்துருக்களுடைய கண்கள் உங்க பக்கம் திரும்பாது. என்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து மாறி ஒரு அதிகாரத்துக்குள்ளால, ஒரு ஆளுமைக்குள்ளால, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளால நீங்களும் உங்கள் குடும்பமும் மேலே எழும்புகிறதோ அன்றைக்கு தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும், சத்துருடைய கண்கள் உனக்கு நேராய் திரும்புகிறது. அத்தனை நாட்கள், அத்தனை வருஷங்கள் அந்த போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக இருக்கிறான். அத்தனை நாட்கள் போத்திபாருடைய மனைவியின் கண்களுக்கு அவன் அழகாய் தெரியவில்லை. போத்திபாருடைய மனைவியினுடைய கண்களுக்கு அவன் படவே இல்லை. ஆனால் என்றைக்கு அவன் கையில் அதிகாரம் வந்ததோ, என்றைக்கு அவன் கையில் ஆளுமை வந்ததோ, என்றைக்கு அவன் கையில் ஆசீர்வாதம் வந்ததோ அன்றைக்கு அவனை வீழ்த்தும்படி சத்துருடைய கண்ணும் அவன் மேல் வந்தது. இந்த காலை நேரத்தில் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென். இன்றைக்கு ஆமென், நீ அடிமையாய் இருக்கிறது வரைக்கும் சத்துருடைய கண் உன் மேல படாது. ஆனா என்றைக்கு நீ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய ஆளுகைக்குள் வருகிறாயோ அன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்க மேல சத்துருடைய கண் வந்துருச்சு. சத்துருடைய கண் வந்துருச்சு. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்குது. அதனால தான் போராட்டம் அதிகரிக்குது. அடிமையா இருக்கிறது வரைக்கும் அவனுக்கு எந்த போராட்டமும் இல்லை. அடிமையா இருக்கிறது வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் காலையிலே சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இரவிலே சாப்பாடு. அவன் அடிமையாகவே இருந்து கொண்டு அவனுக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு அவன் நாட்களை கடத்தினான். என்றைக்கு அவன் அதிகாரியாய் மாறினானோ அன்றைக்கு அவனை விழத்தள்ளும்படிக்கு பிசாசு பல தந்திரங்களை, உபாயங்களை ஏற்படுத்த ஆரம்பித்து அவனை விழத்தள்ள முயற்சித்தான். ஆனால் அவன் சுமந்து கொண்டிருந்த தேவ பிரசன்னம் அவனை பாதுகாத்தது. ஆமென். அவனை பாதுகாத்தது. presence will give promotion and second thing, presence will protect you. உங்களை பாதுகாக்கும். சத்துருடைய கண்களுக்கு உங்களை பாதுகாக்கும். சங்கீதம் 41:2 நாம வாசிக்கிறோம், உன்னை சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாராம். இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடை வைப்பார். பூமியின் அவன் பாக்கியவானாய் இருப்பான். நல்ல கவனிங்க. அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆமென். நம்முடைய சத்துருக்களுடைய இஷ்டம் என்ன? நம்முடைய சத்துருக்களுடைய பிரியம் என்ன? அதே சங்கீதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆமென் 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் எப்பொழுது சாவான். இதுதான் சத்துருக்களுடைய இஷ்டம். உங்க கஷ்டம் சத்துருக்களுக்கு இஷ்டம். உங்க கஷ்டம் சத்துருக்களுக்கு இஷ்டம். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுகிறார்கள். ஆமென். 6வது வசனத்தில் பேசுகிறார்கள். என்ன செய்றாங்க? பேசுகிறார்கள். அதே 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் தூற்றுகிறார்கள். சொல்ல மாட்டீங்களோ கோமா? ஆமென். தூற்றுகிறார்கள். என்ன செய்றாங்க? 7வது வசனத்தில் முணுமுணுக்கிறார்கள். என்ன செய்றாங்க? படிப்படியா கூட்டிட்டு வருதா குறைஞ்சிட்டு வருதா? குறைஞ்சிட்டு வருது. முதல்ல சொல்லி பார்த்தாங்க. என்ன செஞ்சாங்க? சொல்லி பார்த்தாங்க. ஓ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. காரியம் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் பேசி பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? சொல்றது வேற, பேசுறது வேற. பேசி பார்த்தாங்க. அப்போவும் காரியம் ஒன்றும் நடக்கலை. இப்போ வெளியில போய் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம காப்பியை குடிச்சிட்டு, ஆமே
நீங்கள் போட்டு கொடுத்த காப்பி உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீங்கள் தான் கூப்பிட்டு, அக்கா மைனி வந்திருக்கிறீங்க, ஒரு கப்பு காப்பி குடிச்சிட்டு போங்க, கொடுத்த கெடுத்த. ஆமென். அவங்க நம்மகிட்ட ஒரு காப்பியை வாங்கி ஒவ்வொரு மடக்கு குடிக்கும்போது நம்மகிட்ட இந்த காரியத்தை வாங்கிட்டு வெளியில் போய் என்ன செஞ்சாங்களாம்? தூற்றுகிறார்கள். ஆமென். அப்பவும் ஒன்றும் நடக்கலை. அடுத்தது இப்போ முணுமுணுக்கிறாங்க. போகும்போதும் வரும்போதும் என்னது முணுமுணுக்கிறாங்க. உங்களை பார்த்து யாரும் முணுமுணுத்தது இல்லையா? உங்களை பார்த்து யாராவது முணுமுணுத்திருக்காங்களா? முணுமுணுத்தது இல்லையா? கண்டிப்பாக முணுமுணுப்பாங்க. இதுதான் கடைசி ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு சொல்லி பார்த்தாங்க, வீடு வீடாக போய் சொல்லி பார்த்தாங்க, அப்புறம் டைரக்டாக பேசி பார்த்தாங்க, அப்புறம் வெளியில் போய் மற்றவன் அப்படி இப்படின்னு தூற்றி பார்த்தாங்க. காரியம் ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியல. போகும்போதும் வரும்போதும் ஆமாம், இந்த கிளவி வெத்தலை, பல்லு இல்லாத கிளவி வெத்தலையை போட்டுட்டு பார்க்க போட்டு மாதிரி முணுமுணுக்கிறாங்க. இது கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் மௌனமாயிருவாருங்க. உங்கள் சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்காத ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்திருந்தா இன்னைக்கு இங்க இருக்கிற யாருமே இல்லை. என்னைக்கோ விட்டு கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு இங்க யாருமே உசுரோட இருக்க மாட்டோம். ஆனா அன்னைக்கு விட்டு கொடுக்கல, இன்னைக்கும் விட்டு கொடுக்கல, என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா என்னைக்குள்ளால தேவ பிரசன்னம் இருக்குது. ஆமென். யோசேப்பு தேவ பிரசன்னத்துல இருந்ததுனால அவன் அடிமையா இருக்கும்போது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் அதிகாரியாகும் போது பிரச்சனை, அவன் ஆளுகைக்கு வரும்போது பிரச்சனை. இப்போ அவனுடைய மனைவி அவன் மேல் கண் போட்டாள். அவன் மனைவி அவனுடைய என்ன செய்தாள்? கண் போட்டாள். சத்துருடைய கண்கள் வருகிறது, பிசாசனுடைய கண்கள் வருகிறது, மனுஷனுடைய கண்கள் வருகிறது. நீ ஓலை குடிசையில் ஓட்ட ஒடிசல்ல உட்கார்ந்து இருக்கும்போது அவன் எவனும் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஆனால் அதே இது ஒரு 2 மாடி கட்டடம் நீங்கள் போட்டீங்கன்னா வர்றவன் போறவன் கண்ணெல்லாம் எங்கே தான் இருக்கும் தெரியுமா? இருக்கும். அதுக்காக கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட தேவ பிரசன்னம் இருந்தா இன்னும் உயர்வுக்கு நேராக தான் கொண்டு போவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார். நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம சுமக்கிறவளா இருந்தால் ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். பரிசுத்தங்கிற பாதுகாப்பு நமக்கு இருக்கும். எந்த சூழ்நிலையில பரிசுத்தத்தை நம்ம கெடுத்து போட முடியாது, பரிசுத்தத்தை விட்டு விலக முடியாது. இங்கேயும் பரிசுத்தமா இருக்கலாம், துபாயிலையும் பரிசுத்தமா இருக்கலாம், இங்கேயும் பரிசுத்தமா இருக்கலாம், கேரளாலையும் பரிசுத்தமா இருக்கலாம், இங்கேயும் பரிசுத்தமா இருக்கலாம், உலகத்தில் எங்க போனாலும் பரிசுத்தமா இருக்கலாம். எந்த தீமையும் நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிறவர் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிரசன்னம் உயர்வை கொண்டு வருகிறது. தேவ பிரசன்னம் ஆமென் ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. பிரசன்ஸ் gives promotion and presence give protection. ஆமென். பாதுகாப்பை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு எது பாதுகாப்பு? தேவ பிரசன்னம் தான். அங்க அவனை பாதுகாக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை, அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை, அவனை தப்பு வைக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. அவனுக்குள்ள இருந்த தேவ பிரசன்னம் தான் அவனை பாதுகாத்தது. இங்கே இருக்கிற பிள்ளைகளோடு, வாலிபர்களோடு நான் சொல்லுவேன், தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தை மட்டும் காத்துக்கொள். வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், வாழ்க்கை உயர்வுக்கு நேராக கடந்து போய்கிட்டே இருக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கை அது பாதுகாப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட சத்துடைய கண்கள் நம்ம மேல் என்ன செய்யும்? விழும். நாம் ஆசீர்வதிக்கப்பட மனுஷனுடைய கண்கள் நம்ம மேல் விழும். அது வரைக்கும் போத்திபாருடைய மனைவியினுடைய கண்ணு யோசேப்பை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் அடிமையா இருந்தான். இப்போ என்னவா மாறிட்டான்? அதிகாரியா மாறிட்டான். இப்போ ஆளுமையில் வந்துட்டான், இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான், இப்போ அவன் வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு, படித்து முன்னேறிட்டான், அவன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவன் குடும்பம் நல்லா இருக்குது, நல்ல திருமணம் நடந்துருச்சு, நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டாங்க, நல்ல வீட்டை கட்டிட்டாங்க, நல்ல சபையில் ஆராதிக்கிறாங்க, நல்ல வாகனத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, நல்ல நிலைமையில் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமென் நிறைய கண்ணு வருது. அந்த கண்ணை நாம் தடுக்கவே முடியாது. நம்ம மேலே விழுகிற கண்ணை என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. ஆனால் தேவ பிரசன்னம் அதிலிருந்து நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும்.
மூன்றாவது யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னம் கொண்டு வந்த காரியம், அந்த 21வது வசனத்தை வாசியுங்கள். 39:21. கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்து, நல்ல கவனிங்க, அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது, ஒன்று அவனுக்கு உயர்வு வருகிறது, இரண்டாவது அவனுக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன், மூன்றாவது ஆண்டவர் அவனுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார், முன்னுரிமை கொடுக்கிறார். ஆமென். என்ன கொடுக்கிறாரு? முன்னுரிமை கொடுக்கிறார். எத்தனையோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். யோசேப்போடு கூட அநேகர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மட்டும் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கிறது. ஒரு மனிதனுக்கு மட்டும் பிரெஃபரன்ஸ் கிடைக்குது. ஒரு நீண்ட வரிசை, நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள். வரிசையில் நின்று கொண்டு ஆமேன் அங்கே கொடுக்கப்படுகிற உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு மனிதன் வருகிறார். வந்து நேரா 100வது லைன்ல நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை போய் பார்த்து சொல்றான், என்ன சார் நீங்க இங்க நிக்கிறீங்க, நீங்க வாங்க, நீங்க இங்க நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக அழைத்து கொண்டு போய் அவனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கிறான் என்றால், அவன் எல்லாரை பார்க்கிலும் ஏதோ ஒன்றில் விசேஷித்தவனாயிருக்கிறார். ஆமென். இங்கே யோசேப்பை குறித்து அதுதான் வேதம் சொல்லுகிறது. சிறைச்சாலை புதிதல்ல, சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் புதிதானவர்கள் அல்ல. பல வருடங்களாய் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இப்ப யோசேப்பு சிறைச்சாலைக்குள் போகிறான். ஆனால் மற்ற எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு தயவு, ஒரு கிருபை யோசேப்புக்கு கிடைக்கிறது என்றால், யோசேப்புக்குள் இருந்தது தேவ பிரசன்னம். அவனை வேறுபடுத்தி காட்டினது தேவ பிரசன்னம். தேவ ஜனமே, இந்த உலகத்திலே உங்களை என்னை வேறுபடுத்தி காட்டுவது நாம் போகிற வாகனங்களோ, நாம் உடுத்துகிற வஸ்திரங்களோ, நாம் வசிக்கிற வீடுகளோ அல்ல. நீங்களும் நானும் சுமக்கிற தேவ பிரசன்னம் தான் இந்த உலகத்திலே உங்களை என்னை வேறுபடுத்தி காட்ட வேண்டும், வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும், விசேஷமாய் காட்ட வேண்டும். ஆமென். எனக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம், உங்களுக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம் தான் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கும். அல்லாவிட்டால் நான் எவ்வளவு உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொண்டு போனாலும் எனக்கு முன்னுரிமை கிடைக்கும் என்பது உலகத்தினுடைய நியதியாயிருக்கலாம். உலகம் பார்க்கும்போது ஓஹோ கோட்டு சூட் போட்டு வராரு, BMW வராரு, அவுடி கார்ல வந்து இறங்குறாரு, ஸோ அவர் பெரிய ஆளா இருப்பார் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு முன்னுரிமை வழங்குவதற்காக முயற்சிக்கும் போது, காலில் செருப்பில்லாம ஒரு கதர் சட்டையை போட்டுக்கிட்டு, ஒரு வெள்ளை வேட்டி ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு ஒரு தேவ மனுஷன் நடந்து வரும்போது, இவர்களை பார்க்கிலும் அவனை விலையேற பெற்றவன். ஏன்னா அவனுக்குள்ள அவனை வித்தியாசப்படுத்தினது அவன் சுமந்து கொண்டிருக்கிற தேவ பிரசன்னம். நான் விரும்புகிற காரியம், நான் நம்புகிற காரியம் உங்களுக்குள்ளும் தேவ பிரசன்னம் இருக்குமேயானால், உங்கள் குடும்பத்திலே தேவன் உங்களை முன்னிலைப்படுத்துவார். உங்க ஊரில் ஆண்டவர் உங்களை முன்னிலைப்படுத்துவார். இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் he will give preference for you. உங்களுக்கு ஒரு முன்னுரிமை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு பின்தங்கி இருக்கலாம், இன்னைக்கு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு குடும்பத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம். நீ தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனாய் மட்டும் இருந்து பார். இந்த இடத்தில் அல்ல, எந்த இடத்துல போனாலும் உனக்கு தர வேண்டிய முன்னுரிமை கர்த்தர் தருவார். ஆமென். நீ படித்த படிப்பல்ல, உனக்கு இருக்கிற பணம் அல்ல, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களோ ஆஸ்திகள் அல்ல, நான் இவ்வளோ பெரிய பிசினஸ்மேன் என்பதால் அல்ல, நான் இவ்வளோ பெரிய ஆஸ்திகளை உடையவன் என்பதால் அல்ல, நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்பதால் அல்ல. இவர்களுக்குள் இல்லாத ஒன்று அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். ஆமென். யோசேப்பை பார்க்கிறான். யோசேப்பை பார்க்கும்போது பார்வோன் பார்த்தது, ஆமென், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்மகிட்ட பணம் வேணாம், சொத்து பத்து வேணாம், எதுவும் நமக்கு இல்லாட்டாலும் தேவ பிரசன்னம் இருந்தா, ஆமென், அதுக்காக பணம் வேண்டாம்ல, சொத்து வேண்டாம்ல, எல்லாம் நிறைவாய் தருவார். இதுக்கு மேலே ஒன்று டாப்பில் எப்போ நிற்கணும்? தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். நின்னாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும், இங்கே நின்னாலும் பஸ்ஸில் இருந்தாலும் காரில் போனாலும் எங்கே போனாலும், ஆமென், ஜனங்கள் உங்களை என்னை பார்க்கும்போது தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். ஆமென். பவுல் எழுதுகிறார், நீங்களும் நானும் நிருபங்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்மளை வாசிக்கிறாங்களா? நிருபங்களாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து அவன் எழுதுகிறான், நீங்களும் நானும்
எப்படி இருக்கிறோம்? கண்ணாடியாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? கண்ணாடியிலே ஒருவரை ஒருவர் பார்ப்பது போல. ஆமென். அப்படின்னா ஆமென், அது அடுத்த கட்ட லெவல். முதல்ல நிருபம், புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி. அடுத்து என்ன ஸ்டெப்பு? கண்ணாடி. ஆமென். இப்போது கண்ணாடியில் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று நாம் கண்ணாடி கிட்ட போகணும், இல்லைன்னா கண்ணாடி நம்மக்கிட்ட வரணும். அப்போது ஒரு தேவ பிள்ளை தேவ பிரசன்னத்தில் வளரும்போது நீங்கள் போய் நிற்கிற இடத்துல தேவன் வருவார். ஆமென். இல்லைன்னா தேவன் நிற்கிற இடத்துல நீங்கள் போய் நிற்பீங்க. இதான் நடக்கும். ஒன்று கண்ணாடி இருக்கிற இடத்துல நீங்கள் போய் என்ன செய்வீங்க? கண்ணாடியை பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கண்ணாடி வரணும். அதுதான் ஒரு முதிர்ச்சி. நாம் எங்கே போய் நின்னாலும் தேவ பிரசன்னம் வரும். அது வெட்டாந்தரையாக இருந்தாலும் வனாந்திரமாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அங்கே தேவ பிரசன்னம் நிரம்பணும். முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஸோ யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். அவன் மேல் கிருபை வைத்தார். இன்னைக்கு யாரும் என்னைக்கு முன்னுரிமை கொடுக்கல, யாரும் என்னை முன்னிலைப்படுத்தலை, யார் கல்யாண கார்டில் என் பேரை போடல, கல்யாண கார்டில் ஏன்னா பேரை போடல. கல்யாண கார்டில் யார் பேர் போடணும் சொல்லுங்க? யார் பேர் போடணும்? ஆமே, அந்த மாப்பிள்ளை பேர், அந்த பொண்ணு பேர், அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பேர், அந்த பொண்ணோட அப்பா அம்மா பேர். அதுக்கு பிறகு அந்த மாப்பிள்ளைக்கோ தம்பியோ தங்கச்சியோ குடும்பம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா சுற்றமும் நட்பும். இதுக்கு 3 பக்கத்தில் பெரியப்பம்மார்கள், சித்தப்பம்மார்கள், மாமன்மார்கள், அத்தைமார்கள், ஆமென், மார்கள், அப்புறம் தங்கச்சி மார்கள், அண்ணன் வழி சொந்தக்காரர்கள், அப்பா வழி. இதுக்கே ஒரு 200 பக்கம் கோனார் கைடு மாதிரி என்ன செய்யணும்? ஒரு பத்திரிகை அடிக்கணும். அதுலேயும் என் பேரை சின்னதாக போட்டான், என் படிப்பை போட்டான். ஆமென். நீ கொடுக்க போகிற 101 ரூபாய்க்கு அது போதும். பேர் பெருசாக போட்டோன்னா 10,000 ரூபா கொடுத்துருவியா? இல்லை, கூடி போனால் எவ்வளோ கொடுக்க போகிற? 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு. இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நிறைய கல்யாணம் பாஸ்டர், நிறைய கல்யாணம் பாஸ்டர், எப்படி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க, அதனால் நானே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன். அவங்க செய்யும்போது பவுனு 4,000 ரூபாய் இருந்திருக்கலாம். அவங்க செய்யும்போது பவுனு 4,000 ரூபாய் இருந்திருக்கலாம். இப்போ பவுனு 7 நெருங்குதுன்னு நினைக்கிறேன். 7 தாண்டிடுச்சா தெரியல. இன்னும் 10,000 தொற்றோன்னு சொல்கிறாங்க. இன்னும் 1 லட்சத்தை, ஒரு பவுன் 1 லட்சம் 1000ன்னு சொல்கிறாங்க. 1 லட்சம் 1000ன்னு சொல்கிறாங்க. அப்போது அன்னைக்குள்ள கணக்குக்கு இன்றைக்கி நீங்கள் அன்னைக்கு 1 பவுன் போட்டால் இன்றைக்கி நீங்கள் 1 பவுன் போட்டால் என்னவாயிருது? ரேட்டு மாறிடுது. அதனால் அன்னைக்கு என்ன ரேட்டுக்கு அவங்க கொடுத்தாங்களோ அந்த ரேட்டை பத்திரமா கவரில் வச்சு, அப்படி கொடுத்தா போதுமா பாஸ்டர்? ஆமாம், கொடுத்தா போதும். ஆமே, என் பேரை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. ஆமே, ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிட்டு சரின்னு பாஸ்டர் சொன்னார், சரின்னு பாஸ்டர் சொன்னார், மற்ற எதுவுமே சொன்னது எதுவுமே ஞாபகம் இருக்காது. இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு சாதகம் ஒன்று சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதை மட்டும் மனசில் வச்சுட்டு அதெல்லாம் சரின் பாஸ்டே சொல்லிட்டாரு, சரின் பாஸ்டே சொன்னார். ஆமேன். தேவ பிரசன்னம் முன்னுரிமையை கொண்டு வரும். கடைசியாக ஆதியாகமம் 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற 40வது வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நீ என் வீட்டுக்கு அதிகாரியாக இருப்பாய். என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு 39 என்ன சொல்கிறாரு? நீ என் வீட்டுக்கு அதிகாரி. இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? நீ என் அரண்மனைக்கு அதிகாரி. அப்புறம் 41, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை. பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்கள் உயர்வு. தேவ பிரசன்னம் கூட கூட தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நிரம்ப முதல்ல உங்களை அடிமையாய் பார்த்த இந்த சமூகம் உங்களை வீட்டுக்கு அதிகாரியாக பார்க்குது. அதுக்கப்புறம் எப்படி பார்க்குது? அரண்மனைக்கு அதிகாரி. அதுக்கப்புறம் தேசத்துக்கே அதிகாரி. ஆமே. அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன், உயர்வுக்கு மேல் உயர்வு.
ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம். அப்போ தேவ பிரசன்னம் இல்லை அப்படின்னா எங்கேயோ நம்ம விழுந்து போகிறோம், எங்கேயோ நஷ்டம் அடைகிறோம், எங்கேயோ நம்ம வாழ்க்கை தோற்று போகுது, எங்கேயோ தோல்வி நஷ்டம் அடையுது. நம்ம யாரையும் காரணம் காட்ட முடியாது. இதனால தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை, இதனால தான் என் தொழில் நஷ்டம், இதனால தான் என் குடும்பத்தில் பிரச்சனை, இதனால தான் என் பிள்ளைகளுடைய படிப்பு பாதியில் நிற்குது, இதனால தான் திருமண உறவில் சந்தோஷம் இல்லை, இதனால தான் என் ஊழியத்தில் பயன் இல்லை, இதனால தான் சொல்லி நம்ம எத்தையும் காரணம் காட்ட முடியாது. நம்ம வாழ்க்கையில், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தோல்விகளுக்கும் எல்லா நஷ்டங்களுக்கும் காரணம் அவர்களே. என் வாழ்க்கையில் ஒரு தொய்வு ஏற்பட்ட காரணம் பிசாசை நான் காரணம் காட்ட முடியாது. ஏன்னா தேவ பிள்ளையின் மேலே பிசாசுக்கு அதிகாரம் செலுத்த முடியவே முடியாது. அந்த விசுவாசத்தில் வாழுகிறவன். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, என் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் வரும்போது, என் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வரும்போது, நான் மனிதர்களை கை காட்டி கொண்டு அமைதியாக நின்று வேடிக்கை பார்க்க முடியாது. இவர்களால் தான் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, இவர்களால் தான் எனக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது. பிசாசு என் வாழ்க்கையை வஞ்சித்துட்டான், பிசாசு என் தொழிலை நஷ்டப்படுத்திட்டான், பிசாசு என் ஊழியத்தில் கிரியை செய்கிறான், பிசாசு என் குடும்பத்தில் கிரியை செய்கிறான். எல்லாத்தையும் பிசாசுக்கு மேலே போட்டு நீங்களும் நானும் தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா போராட்டத்துக்கும் காரணம் நீங்களும் நானுமே. என்னைக்கு தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் விலகிறோமோ, என்னைக்கு தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகிறதோ, அன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ப்ரமோஷன் அப்படியே டீப் ப்ரமோஷன் ஆகும். தேசத்தில் இருந்து அரண்மனைக்கு வருவார்கள், அரண்மனையிலிருந்து வீட்டுக்கு வருவார்கள், வீட்டிலிருந்து திரும்ப அடிமைத்தனத்துக்கு போவார்கள். ஆனால் தேவ பிரசன்னம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அதிகரிக்க அதிகரிக்க அடிமைத்தனத்திலிருந்து வீட்டுக்கு அதிகாரி, வீட்டுக்கு அதிகாரியிலிருந்து அரண்மனைக்கு அதிகாரி, அரண்மனைக்கு அதிகாரியிலிருந்து தேசத்துக்கு அதிகாரி. இப்போ நீங்கள் அசெண்டிங்கில் போகிறீங்களா, டிசெண்டிங்கில் வர்றீங்களான்னு யோசிங்க. ஏறு வரிசையில் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குதா? சொல்லுங்கள் கணக்கு புலிகளே. இறங்கு வரிசையில் போயிட்டுருக்குதா? ஜஸ்ட் எக்ஸாமைன். உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஏறு வரிசையில் போயிட்டு இருக்குது அப்படின்னா அது மெதுவாக போனால் கூட பரவாயில்லை. ஒரே அடியா நீங்க 100வது மாடியை தொடணும்னு அவசியம் இல்லை. மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஆமீன், நடந்தோ ஊர்ந்தோ ஓடியோ எப்படியோ யூ ஆர் கீப்பிங் மூவிங் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க, முன்னேறிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கூட தேவ பிரசன்னம் இருக்குதுன்னு அர்த்தம். தேவ பிரசன்னத்தை நீங்க காத்துக்கொள்றீங்கன்னு அர்த்தம். இல்லாத பட்சத்தில் உங்க வாழ்க்கை தேசத்துல அதிகாரியா இருந்து திரும்ப அரண்மனைக்கு அதிகாரியா மாறி, அரண்மனையிலிருந்து திரும்ப வீட்டுக்கு அதிகாரியா மாறி, இப்போ திரும்பவும் பழைய நிலைமைக்கு அடிமையாக போகிறீர்கள் என்றால் எங்கேயோ தேவ பிரசன்னம் உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா நீங்க தேவ பிரசன்னத்தை விட்டு போயிருக்கலாம். இதை தவிர வேற பரிகாரமே இல்லை. இந்த காலை நேரத்தில் நீங்க தேவ பிரசன்னத்துக்குள் திரும்ப வர வேண்டும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அது இருந்திருந்தா, இது இருந்திருந்தா, அவன் இருந்திருந்தா, இவன் இருந்திருந்தா, இது மட்டும் இருந்திருந்தா நான் நல்லா, எது இருந்தாலும் தேவ பிரசன்னம் இல்லைன்னா முன்னேற்றமே இருக்காது. உங்கள் வாழ்க்கைக்கு தேவ பிரசன்னம், உங்கள் குடும்பத்துக்கு தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் இட் பிரிங்ஸ் ப்ரமோஷன், இட் பிரிங்ஸ் ப்ரொடெக்ஷன், இட் கிவ்ஸ் யூ ப்ரிஃபரன்ஸ். 4வது, இட் டேக்ஸ் யூ டு த பேலஸ். உன்னை அரண்மனைக்கு உன்னை கொண்டு போகும், அரண்மனை வாழ்வை அனுபவிக்க செய்யும். ஆமென். அடிமையின் வாழ்வை அனுபவித்தவன் யோசேப்பு. அவனை அரண்மனை வாழ்வை அனுபவிக்க செய்தது அவன் படிப்போ, அவனுடைய செல்வாக்கோ, அவனுடைய குடும்பத்தினுடைய பின்னணியோ அல்ல, அவனுக்குள் இருந்த தேவ பிரசன்னம்தான் அடிமை வாழ்வை அனுபவித்தவனை அரண்மனை வாழ்வை அனுபவிக்க செய்தது. இன்றைக்கு ஒருவேளை அடிமை வாழ்வை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஒன்றே ஒன்று, தேவ பிரசன்னத்துக்குள் வாருங்கள், தேவ பிரசன்னத்துக்குள் நிரம்பப்படுங்கள். உங்கள் முழு சரீரமும் ஆவியும் ஆத்துமாவும் தேவ பிரசன்னத்துக்குள் நிரம்ப 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 இந்த அடிமைத்தன வாழ்வு மாறி 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 அரண்மனை வாழ்வின் அனுபவத்தை, அரண்மனை வாழ்வின் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். தேவன் நமக்கு கிருபை தருவார். ஒருவேளை நீங்க அரண்மனை வாழ்வை அனுபவித்து கொண்டு இன்றைக்கு அடிமைத்தனத்துக்குள் வந்திருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையை தயவாய் சீர்தூக்கி பாருங்கள்.
விட வேண்டியவைகளை விட்டு வாருங்கள். வெட்டிவிட வேண்டியவைகளை விட்டு விடுங்கள். விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு விடுங்கள். ஆமென். பிரிந்து வர வேண்டிய காரியங்களிலிருந்து பிரிந்து வாருங்கள். உடன்பட்டு இருக்கிறவைகளிலிருந்து மீண்டு வாருங்கள். ஆண்டவரோடு தனித்திருங்கள். யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பின் அடிமைத்தனம் மாறி அரண்மனை வாழ்வை தந்தவர். ஒரு நாள் யோசேப்பு நினைத்தாலும் அவனுக்கு விரும்பினதை அவனால் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு யோசேப்பு நினைத்தால்தான் தேசமே விரும்பினதை செய்ய முடியும். ஆமென். ஒரு நாள் யோசேப்பு விரும்பினதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனால் இப்போ யோசேப்பு நினைச்சா தான் எகிப்து தேசமே என்ன செய்ய முடியும்? காரியத்தை செய்ய முடியும். செய்ய முடியும். நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, நகை இருக்குது, நட்டு இருக்குது, அது எல்லாம் இருக்கட்டும், நல்லது. அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, தேவ பிரசன்னம் இருக்குதா? தேவ பிரசன்னம் இருந்தால் தப்பிச்ச, இல்லைன்னா கஷ்டம்தான். ரொம்ப கொடுமையான காலங்கள் வரப்போகிறது. ஸோ ப்ளீஸ் தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் எழும்பி நிற்கலாம். உங்கள் கூட யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் கூட யாரும் இல்லை, எல்லாரும் என்னை தனித்து விட்டாங்க, தனிமையாக விட்டாங்கலாம் கவலைப்படாதீங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். கூட இருப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் இல்லை, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். நம்ம கூட இருந்த பணம் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. நம்ம கூட இருந்த சொத்து ஆஸ்திகள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. நம்ம கூட இருந்த உறவுகள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் யோசித்து பார்த்தா எல்லா சிலமையிலும் கர்த்தர் கூடவே இருந்தார். கர்த்தர் கூடவே இருந்தார். தேவ பிரசன்னம் கூடவே இருந்துச்சு. தேவ பிரசன்னம் கூடவே இருந்துச்சு. யோசேப்பை கொண்டு குழியில் தள்ளும்போது கதறி இருப்பான். அண்ணா கூப்பிட்டுருப்பான். ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பான். என்னை விட்டு போயிடாத, என் கூட இரு, பயமாக இருக்குது. ஆனால் கூட இல்லை யாருமே. ஆனால் கர்த்தர் இருந்தார். அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. அம்மா போயிட்டா, அப்பா இருக்கிறார், கூடவே இருப்பார். அதையும் பிரிச்சுட்டான். யாரும் இல்லாத ஒரு தனிமையில் அனாதை போல, அடிமை போல போத்திபாருடைய வீட்டில் ஒரு மூலையில் இருந்தவனை அந்த வீட்டின் அதிகாரியாய் மாற்ற என் தேவனால் முடியும்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற என் தேவனால் முடியும். மீண்டும் அரண்மனை வாழ்வை அனுபவிக்க வைக்க தேவனால் முடியும். ஆனால் ஒன்னே ஒன்று, தேவ பிரசன்னத்தை யோசேப்பு காத்துக்கொண்டான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்று எஜமான் கண்டார். என்னை யோசித்து பாருங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? என் கூட தேவ பிரசன்னம் இருக்குதா? நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேனா? நான் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேனா? தேவ பிரசன்னத்தை என்னால் உணர முடியுதா? இல்லை சும்மா கடமைக்கு ஆலயத்துக்கு வந்து கடமைக்கு வேதம் வாசித்து கடமைக்கு ஜெபம் பண்ணி அப்படியே என் வாழ்க்கை போதா? அப்படி கடமைக்கு தான் உங்கள் வாழ்க்கை போகுதுன்னா நீங்கள் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறீங்க. அரண்மனையிலிருந்து தேசத்திலிருந்து அரண்மனைக்கு, அரண்மனையிலிருந்து வீட்டுக்கு, வீட்டிலிருந்து மீண்டும் அடிமைத்தனத்திற்கு.
ஆனால் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரோடு இருந்து கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் எப்போதும் அடிமையாக இருக்கவே முடியாது. அடிமையாக இருக்க முடியாது. இன்னைக்கு அந்த தேவ பிரசன்னத்தினால நாம் நிரப்பப்படணும். அந்த தேவ பிரசன்னத்தினால் நிரப்பணும். எல்லாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. உணர்த்தப்பட்டா உணர்வடைங்க. ஏதாவது காரியத்தை ஆவியானவங்களுக்கு உங்களுக்கு சுத்திகரிக்கும்படி சுட்டி காட்டுறாருன்னா உடனே ஒப்பு கொடுங்க. நமக்கு வேற யாரும் முக்கியம் இல்லை, நாம் உயர்த்தப்படுவது நமக்கு முக்கியம். யோசேப்பு ஒரு நாள் கையேந்தி நின்றிருப்பான். அண்ணா, என்னை தூக்கி விடு, என்னை எப்படியாவது இந்த குழியிலேருந்து தூக்கி விட்டுரு. அந்த ஏந்தின கைகள் ஏமாற்றம் அடைந்ததுதான் மிச்சம். ஆனா ஆண்டவர் அவன் அப்படியே விட்டுறல. அதே யோசேப்பின் கைகளை தேடி அவன் சகோதரர்கள் வந்து கையேந்தி நின்றார்கள். நிலைமை மாறும், சூழ்நிலை மாறும். சகோதரர், உங்க சூழ்நிலை மாறும். பானையில் கொஞ்சம் மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய். உலகம் சொல்லும் அது அவளுடைய சீசனுடைய முடிவுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், அது சூப்பர் நேச்சுரல் சீசனுடைய ஆரம்பம். பானையில் கொஞ்சம் மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய். இட்ஸ் நாட் an end of the season, it's the beginning of a supernatural season. கண்களை மூடி எல்லாம் முடிந்த பிறகும் என்னை கொண்டு ஏதாகிலும் பயன் இருக்குமா, என்னை கொண்டு ஏதாவது பிரயோஜனப்படுத்த முடியுமா என்றால் முடியும். ஒரு கழுதை தன் வாழ்க்கையே முடிந்தது என்று கவலைப்பட்டது. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது. வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு நாள் அது மரித்து போனது. மரித்து போன அந்த கழுதையை மற்ற மிருகங்கள் கடித்து பட்சித்து எல்லாவற்றையும் சாப்பிட்டு ஒரே ஒரு எலும்பை விட்டுட்டு போச்சுது. அந்த எலும்பு தான் சிம்சோனுடைய கையில் கிடைத்தது. செத்த பிறகும் முடிந்த பிறகும் அவ்வளவுதான் என்று சொன்ன பிறகும் அந்த கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பு அவ்வளோ பெரிய அதிசயங்களை நிகழ்த்த முடியும் என்றால், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், முடிந்து போன சிலருடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டி எழுப்ப என்னால் முடியும். ஆனால் ஒன்று, தேவ பிரசன்னத்துக்குள்ளே திரும்ப வரணும். தேவ பிரசன்னத்தை மீண்டும் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரணும். தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலை விட்டு பிடிப்பட்டது என்பதை அறிந்தபோது வேதம் சொல்லுகிறது, தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று. என்னைக்கு தேவ பெட்டி மீண்டும் இஸ்ரவேலுக்குள்ள வந்துச்சோ, அன்றைக்கு தேவ மகிமை மீண்டும் இஸ்ரவேலை நிரப்பினது. இதுதான் வெரி சிம்பிள் பிரின்சிபிள் ஃபார் காட்ஸ் பிளெஸிங். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப எளிமையான ஸ்டெப் இதுதான். உன்னை விட்டு போன தேவனுடைய பெட்டி திரும்ப உனக்குள்ள வரணும். நீ தூரமாக்கின் தேவ பிரசன்னம் மீண்டும் உனக்குள்ள வரணும். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பல மாதங்களானவர்கள் இங்கே உண்டு, பல வருஷங்களானவர்கள் உண்டு. சும்மா ஜெபம் பண்ணுறோம், சும்மா ஒரு குடும்ப ஜெபம், சும்மா ஆலயத்தில் வந்து கைத்தட்டி பாடி ஒரு ஜெபம். தட்ஸ் ஆல். பர்சனலாக
தனிப்பட்ட முறையில் நீயும் உங்கள் ஆண்டவரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து எவ்வளவு நாளாச்சு சகோதரா, எவ்வளோ நாளாச்சு சகோதரி, எவ்வளோ நாளாச்சு தம்பி, எவ்வளோ நாளாச்சு அண்ணா, எவ்வளோ நாளாச்சு அக்கா, தேவ பிரசன்னத்தை நீயும் ஆண்டவர் மட்டும், வேற யாரும் அல்ல, நீங்களும் ஆண்டவர். அப்படி இருந்தவங்க தானே நீங்கள்? அப்படி ஆண்டவரோடு உறவாடினவங்க தானே நீங்கள்? அப்பெல்லாம் உங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை டிசெண்டிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்குது. தேசத்துக்கு அதிகாரியா இருந்து அரண்மனைக்கு, அரண்மனையிலிருந்து வீட்டுக்கு, வீட்டில இருந்து இப்போ திரும்ப அடிமைத்தனத்துக்கு. இதுக்காகவா ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? இதற்காகவா ஆண்டவர் உங்களை வேறு பிரித்தார்? யார் யாரையோ காரணம் காட்டுறோம், யாரும் காரணம் இல்லை, நாம தான். நான் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன். தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன். அதனால நஷ்டம், அதனால தோல்வி, அதனால வேதனை, துக்கம். சபைக்கு ஆண்டவர் சொல்ற, மீண்டும் தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க, மீண்டும் தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. எல்லாம் கைவிட்டு போனாலும் பரவாயில்ல. ஒரு மரம் வெட்டப்பட்டு போனாலும், அது வேர்முலதாய் அற்று போனாலும், தண்ணீரின் வாசனையினால மீண்டும் துளிர்ப்பது போல தேவ பிரசன்னத்தினால் உங்க வாழ்க்கை மீண்டும் துளிர்க்கும். யாரும் உங்க கூட இல்லாட்டாலும் பரவாயில்லை, எங்க அப்பா கூட இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார். யாரும் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, என்னை தூக்கி விட யாரும் இல்லையேன்னு வேதனைப்படாது. இந்த சூழ்நிலையில என் பட்சத்தில் யாருமே நிக்கலையே, யாருமே நிக்க மாட்டாங்க, யாருமே நிக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல மனுஷன் யாருமே நிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் நிற்பார், உங்களுக்காக நிற்பார், உனக்காக நிற்பார். இன்னைக்கும் நிற்கிறார், காத்துக்கிட்டே நிற்கிறார், காத்துக்கிட்டே நிற்கிறார், காத்துக்கிட்டே நிற்கிறார். நன்றியோடே நான் ஸ்துதி பாடிடும் எந்தே യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. அவருடைய பிரசன்னத்துக்குள் வா, நன்றியோடு அவருடைய பிரசன்னத்துக்குள். നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. അർഹിക്കാത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധി. അർഹിക്കാത നന്മകളും എനിക്കേകിടും കൃപാനിധി. യാചിക്കാത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. യാചിക്കാത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ
സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്ന് നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. എന്നിൽ അടങ്ങാ നന്മകൾ യാവയും எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவர். யோசேப்பு நினைக்காத நன்மைகள். ஐயா, உங்க மேல தேவ திட்டம் பெருசா இருக்குதா? உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பெருசா இருக்குதா? உங்களுக்கு வரக்கூடிய போராட்டம் பெருசா இருக்குதா? உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் பெருசா இருக்குதா? நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பெருசா இருக்குதா? சந்தேகமே இல்ல, உங்க மேல இருக்கிற தேவ திட்டமும் அதை விட பெருசா இருக்கிறதுனாலதான் பெரும் காற்றுகள், பெரும் கொந்தளிப்புகள், பெரும் நஷ்டங்கள். பெரிய மீன் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ள போயிட்டு சொல்றான், நீர் என்னை தள்ளிவிட்டீர், உம்மால் தள்ளப்பட்டேன், ஆழி என் மேல் புரண்டது, கடல் பாசிகள் என் தலையை சுற்றி கொண்டது. இதெல்லாம் கஷ்டத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு வசனத்தை அவன் சொல்றான், ஆகிலும் ஆகிலும் நான் என் பரிசுத்த தேவனுடைய ஆலயத்தையே நோக்குவேன். பெரும் காற்று, பெரும் கொந்தளிப்பு, பெரும் நஷ்டம் எல்லாம் வந்தது. எல்லாம் சந்தித்த பிறகு ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, ஈவன் தோ ஸ்டில், ஆகிலும் என் கண்கள் உம்மையே நோக்கு. எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் வாழ்க்கை இந்த மீனின் வயிற்றுக்குள்ள அழிந்து போகாது, என் வாழ்க்கை இந்த பெரிய கொந்தளிப்புல அமிழ்ந்து போகாது, என் வாழ்க்கை இந்த பெரும் காற்றுல சிக்கி சின்ன பின்னமாகாது. என்னை கரை சேர்க்க வேண்டிய இடத்துல இந்த மீனே கொண்டு என்னை கரை சேர்க்க. பெரிய பிரச்சனையை சந்தித்த, பெரிய கொந்தளிப்பை சந்தித்த, பெரிய காற்றை சந்தித்த, பெரிய இழப்பை சந்தித்த யோனாவுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது ஒரு சின்ன மீன் அல்ல, ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது ஒரு பெரிய மீன். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சபைக்கு சொல்றேன், உங்களை கரை சேர்ப்பதற்கு தேவன் ஒரு பெரிய மீனை இன்னைக்கு ஆயத்தப்படுத்துறார். ஒரு பெரிய மீன் ஆயத்தப்படுத்துறார். அது ஒரு பெரிய வேலையா இருக்கலாம், அது ஒரு பெரிய வழியா இருக்கலாம், அது ஒரு பெரிய பிசினஸா இருக்கலாம், அது ஒரு பெரிய இடத்துல இருந்து வரக்கூடிய நன்மையான ஈவா இருக்கலாம். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறது ஒரு சிறிய மீன் அல்ல. பெரிய பிரச்சனையை பார்த்த, பெரிய காற்றை பார்த்த, பெரிய கொந்தளிப்பை பார்த்த, பெரிய நஷ்டத்தை பார்த்த யோனாவே, உன்னை மீண்டும் தேவ திட்டத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணினது அது பெரிய மீன். அதை தேவன் கட்டளையிடுவார். அதை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். அதை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். அதை தேவன் உனக்கு கட்டளையிடுவார்.
அதை தேவன் உனக்கு கட்டளையிடுவார். அதை இனிதான் தேவன் ஆயத்தமாக்க வேண்டும் என்பதல்ல, அது ஏற்கனவே ஆயத்தமாய் இருக்கிறது. அது உனக்கு நேராய் வருகிறது. அது உன்னை சேர்க்க வேண்டிய கரையிலே, சேர்க்க வேண்டிய தேவனுடைய திட்டத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவன் இன்றைக்கு சிலருக்காக ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணுகிறார். மாறா மதுரமாவதற்கு இனி ஒரு மரம் அங்கே நடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு மரம் அங்கே நடப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மரத்திலிருந்து ஒரு கொப்பை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டபோது மாறா மதுரமாய் மாறினது. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை உன்னுடைய கண்கள் காண போகிறது. உன் குடும்பத்துக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை உன் கண்கள் காண போகிறது. இங்கே நீ தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேசங்களுக்குள்ளால கர்த்தருடைய அற்புதம் நடக்கிறது. ஆயத்தமாக்கப்பட்டவைகள் அவருடைய கண்கள் காண, ஆயத்தமாக்கப்பட்ட வேலைகள், ஆயத்தமாக்கப்பட்ட உயர்வுகள், ஆயத்தமாக்கப்பட்ட ப்ரமோஷன்ஸ், வேலை செய்கிற இடங்களிலே சம்பள உயர்வுகள், வேலையிலே உயர்வுகள், ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட வழிகள் இன்றைக்கு இந்த ஏப்ரல் மாதம் இந்த 28வது நாள் திறக்கப்படுவாயாக, 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 திறக்கப்படுவாயாக. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வேலை ஸ்தலங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வருமானத்திற்கான வழிகள் திறக்கப்படுவதாக. I break every bondage, I break every bondage in the name of Jesus. தேவ பிரசன்னம் ப்ரமோஷனை கொண்டு வரும். தேவ பிரசன்னம் ப்ரொடெக்ஷனை கொண்டு வரும். தேவ பிரசன்னம் உனக்கு ப்ரிஃபரன்ஸை கொடுக்கும், முன்னுரிமை கொடுக்கும். தேவ பிரசன்னம் உன்னை பேலஸ் அரண்மனையில் கொண்டு போய் உட்கார வைக்கும். உன்னை அடிமையாக பார்த்த கண்கள் உன்னை அரண்மனையில் அதிகாரியாக பார்க்கும். வேற வழியில் பார்த்து தான் ஆகணும். என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார்? என் கூட இருப்பேன்னு சொன்னவங்க யாரு என் கூட இல்லை. ஆனாலும் இன்னும் வரைக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். பிரசன்னத்தை விட்டு வெளியே போகாதீங்க. வாலிப பிள்ளைங்களுக்கு தயவாய் சொல்றேன், வெளியே போகாதீங்க. நமக்கு பாதுகாப்பு இல்லை. நாம ஜெபிக்க போறோம். நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. உண்மையான தம்பி அபிலாஷ் ஆக்சிடென்ட் ஆகி கைகளும் கால்களும் முறிக்கப்பட்ட நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல் சிஸ்டர் வசந்தா ஒரு ஆப்ரேஷன் செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வியாதியோடு பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி எங்களோடு இன்னைக்கு ஆராதிக்க வேண்டிய பிள்ளைங்க, உயர்ந்த ரக வாகனங்களை எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. பெற்றோர்கள் பையன் கேட்டான் 2.25 லட்ச ரூபா பைக்கு அப்படின்னு சொல்லிலாம் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. மயிரிலையில் உயிர் தப்பி இருக்கிறான். இன்னைக்கு கைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, கால்கள் உடைக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த குடும்பம் அவ்வளோ வேதனையில் துடிச்சிட்டு இருக்குது.
ஸோ தயவாய் பெற்றோர்கள் ரொம்ப பிள்ளைங்க வாழ்க்கையில் கேர் எடுத்துக்கோங்க. அவன் இஷ்டப்பட்டு கேட்குறதான் கேட்டுட்டான்னு சொல்லி எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருங்க. கர்த்தர் நம்ம பிள்ளைங்களுடைய உயிரை பாதுகாக்கணும். சத்துரு எப்போ விழத்தலான்னு சொல்லி நமக்கு நேராக கொக்கரித்து கொண்டு இருக்கிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக பைக்கில் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க, வாகனங்களில் போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க. நான் போன வாரம் 4 நாட்கள் ஜெபத்தோட்டத்தில் இருந்தேன். நான் திரும்ப வர்ற வழியில் எத்தனையோ விபத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, நானும் இதே பாதை வழியாக தான் போகிறேன், என்னை பாதுகாத்துறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்க. கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ உயிரிழப்புகள். நம்ம குடும்பங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்கள் வரக்கூடாது. இந்த ஊரில் கூட ஒரு வாலிப தம்பி திருமணமாகி சில ஆண்டுகளே ஆன ஒரு பையன் வெளி தேசத்தில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போய் இன்னும் அந்த பாடி வரல. இன்றைக்கி ஒரு நாளைக்கு வரலான்னு நினைக்கிறேன். ஒரு பச்சிளம் குழந்தை, மனைவி, தாய் தகப்பன், அவங்க வடிக்கிற கண்ணீருக்கு அளவே இல்லை. ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தியப்பா, எங்கள் பிள்ளைங்க மேலே பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் குடும்பத்தின் மேலே பாதுகாப்பு இருக்கட்டும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைங்க மேலே பாதுகாப்பு இருக்கட்டும். வாகனங்களில் போகிற வருகிற பிள்ளைங்க மேலே பாதுகாப்பு இருக்கட்டும்ப்பா. பிசாசு எங்களை தொட முடியாம எங்க பிள்ளைங்களை தொடாதவரே, எங்க பிள்ளைகள் ஒரு பாதுகாப்பு, எங்க வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு கால் முறிக்கப்பட்டு கைகள் முறிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற தம்பி மேல தேவ கரை இறங்கி வரட்டப்பா. உங்க அற்புத கரவனை தொட்டு சுகப்படுத்தட்டப்பா. அறுவை சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேல தேவ கரை இறங்கி வரட்டப்பா. சுகப்படுத்துக ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு வீடுகளில் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் மேல தேவனுடைய சுகம் இறங்கி வருவதாக. இந்த ஆலயத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் மேல் தேவ சுகம் இறங்கி வருவதாக. இந்த கால நிலைகள் எங்கள் சரீரத்தை பாதிக்க கூடாது. இந்த இயற்கையினுடைய மாற்றங்கள் எங்கள் சரீரத்திலே பலவீனங்களை கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் நீர் எங்களை சுகப்படுத்தி பாதுகாக்கிறதற்காக நன்றி அப்பா. உங்களை நம்பிதான் எங்க பிள்ளைங்க போறாங்க, உங்களை நம்பிதான் நாங்க பயணம் போறோம். உங்க பாதுகாப்பு எங்க கூட இருக்கட்டும். எங்க வாகனங்களை சுற்றி வேலி அடைக்கிறோம். சத்துரு எங்க வாகனங்களை தொடக்கூடாது. சத்துரு எங்க பிள்ளைகளுடைய வாகனங்களை தொடக்கூடாது. சத்துரு எங்கள் குடும்பத்தை தொடக்கூடாது. ஆண்டவரே, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி வெளி தேசத்தில் இருக்கிற எங்க பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க வேலை செய்கிற வேலை ஸ்தலங்களில் பாதுகாப்பு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. டென்த்து +2 எழுதின பிள்ளைங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா மகிமை எமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய